பேசினாரு. எனக்கு செயற்கையான பணம் தேவைப்படுது. ஒரு வாரம் சரியான வேலைக்கு பணியின் காரணமாக வள்ளலார் அறநிலையம் இன்று வெள்ளி விழா சார்ந்த நிலை அடைந்திருக்கிறது. இதற்கு ஒட்டுமொத்த காரணம் வள்ளல் பெருமானுடைய திருவருள் பெரும் கருணைதான். நாங்கள் எல்லோரும் ஒரு கருமையாக இருந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஒரு மத நிலையம் வர ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த மத செய்திகளை குறிப்பிட்டிருக்கோம். இந்த வள்ளலார் அறநிலையம் வந்த வரலாற்றை அங்கே நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். இதில் சில என் உள்ளத்தில் தோன்றிய ஆழமான கருத்துக்களை எல்லாம் அந்த மரபிலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். சில சுருக்கமான செய்திகளை மட்டும் இந்த வள்ளல் கோயிலில் வாழ்நாள் முழுவதும் அந்த தாலியை வாங்காமல் இருந்தார்கள். இந்த சமுதாயத்தை சார்ந்த பொருட்கள் எல்லாம் அதை மிகவும் எடுத்தார்கள். ஆனால் ஒரே கொள்கை பிடிக்கும். தந்தையாளர் ஆசிரியர், பெரியண்ணாளர் ஆசிரியர், தங்கை ஆசிரியர், ராமண்ணாளர் ஆசிரியர், ஒரு ஆசிரியர் கொடுக்கின்றது. ஆசிரியர் பிரிவாற்றுவதே அத்தனை ஆளும் இருந்த காலத்தினால் அதற்காக நான் இயங்கிக் கொண்டிருந்த காலத்திலே வலுக்கட்டாயமாக ஒரு காலிலே திணிக்கப்பட்டு இங்கு வரவழைக்கப்பட்டு இந்த ஆலையிலே நான் ஒரு பணியாளனாக சேர்க்கப்பட்டேன். பின்புதான் அறிந்தேன் இவை யாவும் பெருமாளுடைய கருணை, அவருடைய திருவருள் கட்டளை நான் அறிந்து கொண்டேன். காரணம், இந்த பெண்ணாளம் வந்ததனால்தான் இங்கே இருக்கக்கூடிய அற்புதங்களை வளாகத்திலே திருவாளர் சண்முகர் அவர்களை நான் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றேன். பெருங்குடி சபாக்கு முன் வந்தால் இளம் பிராயத்திலிருந்து சுழுமை பிரார்த்தனையில் நான் ஈடுபட்டவன். பச்சிடம் குழந்தையாக இருந்த பொழுது நவீன கல்லூரியை படிக்கிற பொழுதும் இந்த சூழ்நிலை பிரார்த்தனை செய்து கொண்டுதான் இருந்தேன். வள்ளல் பெருமான் தான் வழிபடும் கடவுளை இங்கே பெண்ணாக வந்த பொழுது கூட புதுக்கோட்டை வாயிலே தான் தங்கியிருந்தேன் ஒரு சில ஆண்டுகள். அங்கே கூட வள்ளல் பெருமான் படம் தான் இருந்தது. பெண்ணாகத்திலே அடுத்திருந்த ஒரு வளாகத்திலே அடுத்திருந்த ஒரு படம். ஆனால் எங்கள் இருவருக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தது. தொடர்பை ஏற்படுத்தியது பிரம்மஞான சங்கம் என்று தமிழை சொல்லுவோம், ஆங்கிலத்தில் தியோசாபிக்கல் சொசைட்டி என்று நாம் சொல்லுவோம். அந்த பிரம்மஞான சங்கத்தினுடைய கிளையை நான் பெண்ணாடத்திலே ஆரம்பித்தேன். தமிழ்நாடு இருந்தது பிளாஸ்கமியார் இருந்தது ரஷ்யாவில், கர்னல் ஆல்காட் இருந்தது அமெரிக்காவில். இருவருக்கும் பாலமாக இருந்த அந்த சக்தி எது என்று சொன்னால் அது வள்ளல் பெருமான். இன்னும் ஒரு செய்தி, வள்ளல் பெருமான் தன் உடலோடு ஒளியாக மறைந்தது 1874. ஆனால் அந்த பிளாஸ்கமியாருக்கும் கர்னல் ஆல்காட்டுக்கும் தோன்றி நீங்கள் ஒரு உலக சகோதர மையத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டது 1875 நவம்பரில். பெருமான் உடலோடு மறைந்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த கட்டளை இருவருக்கும் கிடைக்கிறது. இருவரும் எப்படி சந்தித்துக் கொண்டார்? அந்த ஒளி உருவம் யார் என்று கேட்கிறார். அவன் கட்டையிட்டது வெள்ளை ஆறு கொடுத்த ஒரு வெள்ளை உருவம். பேர் தெரியாது, ஊர் தெரியாது, நாடு தெரியாது. அப்போதுதான் அவர்களுக்கு அங்கே ஒரு உணர்வு இருக்கிறது. அது இந்திய மண்ணில் பிறந்ததாக இருக்க வேண்டும் என்று இந்தியா வருகிறார்கள். இந்தியா வந்த பின்னால் டெல்லிக்கு வருகிறார்கள். வெள்ளை ஆறு கொடுத்த துறை யாருக்கு கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், அப்படி வடநாட்டிலே யாரும் இல்லை, எல்லாரும் கால்வழி எடுத்தவர்கள் தான் இங்கே துறையாக இருக்கிறார்கள். தென் தமிழகத்திற்கு சென்று தமிழ்நாட்டுக்கு சென்று என்று சொல்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாடு தேடி வருகிறார்கள். தமிழ்நாடு வந்த உடனே வந்து கிடைக்கிறது. வெள்ளையாறு கொடுத்த ஒரே துறவி வடலூர் பெருமையில் வாழக்கூடிய வள்ளல் பெருமான் தான் வடலூர் என்று சொல்கிறார்கள். அப்போதுதான் அவர்கள் அந்த பிளாரிஸ் சம்பளம் ரஷ்ய பெருமையின் அமெரிக்கன் ஆள்காட்டும் அங்கு உள்ளேறு இருந்த வேளாண்மை விளையாட அவர்களை சந்திக்கிறார்கள். அவர் கூட மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவரிடத்தில் இருவரையும் அழைத்து செல்கிறார்கள். கொஞ்சம் ஐயா சத்தம் போடாமல் இருக்கலாம் இதை பற்றி அந்த வேளாண்மை அவர்களை கேட்கிறார்கள். அவர்கள் சாசனம் தருகிறார். அந்த வெள்ளாடு கொடுத்த துறையார் ராமலிங்க அடிகள் வடலூரை பிறந்த மாபெரும் சித்தி பெற்ற உறவோடு மறைந்த ஒரு பெரிய மகான் என்ற ஒரு முழு வரலாற்றை சொல்கிறார்கள். அதை சாசனமாக அந்த பிரம்மஞான சங்கத்தினுடைய சீக்கிரட் டாக்டரின் ரகசிய ஆவணம் என்று சொல்லக்கூடிய நூலிலே குறித்து வைத்திருக்கிறார். இது நடந்தது வள்ளல் பெருமான் ஒளிவர் சொந்தமான அந்த பெரியவரை பார்த்த பின்னர் இதில் ஒரு பல ஆண்டுகள் 20-30 ஆண்டுகள் பழகியது போன்ற ஒரு உணர்வு, பல பிறவிகள் பழகியது போன்ற ஒரு உணர்வு. அவருக்கும் அதே உணர்வு. இந்த உணர்வு தொடர்புதான்
நீங்கள் இருவரையும் இணைத்தது 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லது 27 ஆண்டுகளுக்கு முன்னாலே. பின்புதான் நான் அற்புதமான வளாகத்திலே காலடி எடுத்து வைத்தேன். 16 படத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெண்ணாரும் சர்க்கரை ஆலை பகுதி என்பதாலே இங்கு வாடகைக்கு மிக மிக கிராக்கி. அப்பதான் ஒரு வீடு கிடைக்கிறது, ஒரு சின்ன ரூம் கிடைக்கிறதுனா அவங்க எளிதல். இருந்தாலும் தன்மார்க்கும் சாராத சிலர்கள் வந்து இருக்கிறார்கள். அவர்களை பற்றியும் நான் சொல்லியாக வேண்டும். எங்களுக்கு குமுலிசாமி அவர்கள் ஞானாசிரியராக இருந்து அப்படிங்களை வழிநடத்தியது போல ஓர்வழிகள் ஐயா அவர்கள் சன்மார்க்க உலகத்திற்கே வழிகாட்டுவார். நம்மளால் வயது கூட பொருட்படுத்தாம, மகாலிங்க வயது பொருட்படுத்தாம அந்த மேடையில் கலசத்தின் மேலே 1 மணி நேரம் இருந்தார்கள். அழிச்சொல்வர் சொன்னார், குறைகளா வேண்டாம், கீழே வச்சிருந்தது. எத்தனை சன்மார்கள் படிச்சிருக்காங்க உள்ளவங்க இருக்காங்க தெரியல. அவருடைய தொகுப்பாக்கவே நான் டெல்லியில வச்சிருக்கேன். அத்தனையும் சொல்ல முடியாது. ஒரு 10-15 நான் வச்சிருக்கிறேன். வாங்கணும்னு ஆர்வம் நிறைய இருக்கிறது. நூல் முழுவதையும் தினசரி படிப்பேன். என் மனைவிக்கு தெரியும். அப்பதான் நினைப்பேன், எவ்வளவு ஆழ்ந்து படிச்சிருக்காரு, பெருமாளத்தை எவ்வளவு பக்தி இருக்கிறது. வரவேற்பு வைக்க நான் சொல்லுகிறேன். அந்த பெண்ணாரத்திலே 27 ஆண்டுகளுக்கு முன்னாலே அற்புதமிய வளாகத்திலே கண்ணனாரை சந்தித்த பின்னால் வியாழக்கிழமை தோறும் கூட்டங்கள் நிகழ்ந்து அந்த ஜீவகாந்த சட்டத்திலே குங்குமையா தங்கியிருந்தார்கள். பூசல் ஜோதி பார்ப்போம். 10 மணிக்கு சத்துசாரம் ஆரம்பிக்கும். காலையில் பரவலில் வீர வைத்து சத்துசாரம் கோயில்கள் பல சங்கத்தார் வருவாங்க. பெண்ணார சங்கத்தார் அத்தனை பேரும் போய் முதல் வரிசையில் இருப்போம். 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க 10 குடிச்சு வேலைக்கு வரும். 6 வேலை செய்யும். ஒரு திருமணம் அனுப்பியே இருக்காரு. ஏன்னா மனம் முழுவதும் இரவு முழுவதும் அந்த ஆற்றம் ஊற்றம் அத்தனையும் திருமணத்தில் இருந்த காரணத்தினாலே உடல்வழி எங்களுக்கெல்லாம் தெரிந்ததில்லை. பின்பு அவர்களுக்கு எங்கள் பார்வை ஈர்ப்பின் காரணமாக 10 ஆண்டுக்கு பின்னாலே இங்கே வந்து 10 ஆண்டுகள் வருகிறார்கள். இதே இடத்திலே ஞானசிதாரர் இருந்தார். இந்த சுகிசில் ஒன்று சொல்வார். அவருடைய சொற்களை கேட்டிருப்பீங்க. சுகி சிவம் அவர்கள் இந்த சுகத்தில் என்ன இருந்தாலும் அவருக்கு ஒரு கட்டுரையில அவருடைய சம்பாதித்த ஒரு வீட்டுக்கு போனார். பேசிட்டு நினைக்கிறேன். கற்பனை கதை தான். ஏன்னா அவன் பேர் வெயில துடிச்சு கொஞ்சம் சோர்வா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு கதையை சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு கிழவர், ஒரு கழுதை, ஒரு நாய், 3 பேரும் பாதுகாப்பு வழியாக போயிட்டே இருக்காங்க. 3 பேருக்கு மனம் வந்து போகுது. அந்த பாதுகாப்பு வெப்பம் தாங்காம அந்த 3 பேரும் இறந்து போடுறாங்க. அந்த கிழவர், ஒரு கழுதை, ஒரு நாய். கதை தான், கற்பனை கதை, லாஜிக்கான கேட்கக்கூடாது. அந்த 3 பேரும் உடலோட சொர்க்கம் போறாங்க. ஒரு பேருக்காக நம்பிக்கிறது, கல்வி நடக்குது, பெரியவரும் போறாரு, நாயும் போகுது. கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த கழுதை சோர்ந்து போகுது. கழுதை விட்டு கீழே அறிமுறாரு பெரியவர். இந்த நாய் சோர்ந்து நாய்க்கு கழுதை மேல போட்டு தள்ளிட்டு போறாரு. அப்படியே போறப்போ உயிர் பிரிஞ்சுற சூழ்நிலை வருது. அங்க போனா ஒரு சொன்ன நீர் இருக்கு, ஒரு பெரிய மாளிகை இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஒரு மாளிகை சொன்ன நீரான ஆச்சரியப்பட்டு அந்த தண்ணியை கழுதைகிட்ட கொண்டு விடுறாரு. கழுதை தண்ணியை குடிக்க போது அங்க கவனாடி விடுவார். அந்த தண்ணியை கழுதை தண்ணி குடிக்க போறது. ஐயா, நாய் ரொம்ப செத்துற சூழ்நிலை இருக்கு, நாயாவது தண்ணி குடிக்கலாம், குடிக்க நீ வேணா குடி அப்படின்னா பெரியவர் சொன்னார், வேண்டாம். என்னை பாவம் இந்த கழுது மிகவும் சமந்து வந்தது. இந்த நாய் என்னை நம்பி வந்தது. இது 2 விட்டு நான் தண்ணி குடிக்க ஆசைப்படல. ஆனா என்ன கட்டணும்னு கேட்டார். இதான் சொர்க்கம்னு சொன்னான். சொர்க்கத்தின் மாதிரி 2 மணி நடக்க ஆரம்பிச்சிட்டார். தமிழகம் போராட்டம் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சொன்ன மீது அங்க ஒரு மாளிகை. அந்த காவலாளி வந்தான். அவனை பார்த்து கதவை கேட்கிறாரு. ஐயா, இந்த கழுதை தண்ணி குடிக்க அனுமதி இருந்தான், இந்த நாய் தண்ணி குடிக்கலாமா? கவலை சொன்னார், வேட்டா குடிச்சிங்க அப்படின்னு. கழுதை தண்ணீர் குடித்து கடைக்கு இருந்தது. நாய் உயிர் திரும்ப பெற்று தண்ணீர் குடித்தது. கிழவர் ஒரு வாய் தண்ணீர் குடிச்சார். அப்ப அந்த காவலாளி கேட்டார், இது என்ன கட்டணம்? இதான சொர்க்கம் தான். அப்போ முதல்ல சொர்க்கம் இல்லையா? சொர்க்கங்கிறது நரகம். நீங்க அந்த நாயை கழுவி வச்சு தண்ணி குடிச்சிருந்தா அது மூலம் நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க. அது ஆண்டு வந்து இது ஏற்பாடு. உங்களை நம்பி வந்த உயிரை நீங்கள் ஏமாற்றக்கூடாது. இது இருக்கிறது. இந்த கதை இருப்பது ஒரு இஸ்லாமிய மூவி. வெற்றி தெரிஞ்சு இருந்தேன். அப்போதான் அந்த கட்டடத்துக்கு வந்தார், கல்லை படத்துக்கு வந்தார். இந்த செய்தியெல்லாம் நான் மதங்களை குறிப்பிட்டு இருக்கிறேன்.
அப்பெல்லாம் இந்த குழந்தைகள் வந்து அல்பா பீட்டா எல்லாம் ஜாமானினா வந்து ரொம்ப அழகா அல்பாலாம் போடுவாங்க. தந்தையார் வந்து இசையில ரொம்ப ஆர்வம் இருந்தாங்க. ஒரு 5-6 ராகத்தை அந்த குழந்தைகள் அல்பா சொல்லி கொடுத்துருந்தோம். அந்த பாடலுக்கு ரொம்ப உருக்கமாயிட்டார். பாண்டிச்சேரி வானிலைத்தார் வந்து ஒரு 4 முழுக்க குழந்தைகளோடு தங்கி நல்லாட்சி அதை வாங்கி கொடுக்க துணையாக இருந்தவர் இந்த தியாகராஜன் இல்லை. அவரைதான் மிக நன்றியோடு நாங்கள் இன்று போட்டுக்கிறோம். எங்களுக்கு வாங்கி கொடுத்தது அந்த தியாகராஜன் இல்லை அவருக்கு. அது கூட அவர் பதிவு செய்யப்போ ஒருவர் மகனார் தந்தனுடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காக எங்களுக்கு பதிவு செய்து கொடுத்தார். இந்த 1 ஏக்கர் நிலம் பதிவானது. அந்த 13-16 சென்ட் அவங்க துணைத் தலைவர்கள் நிறைவேற்றமாக தன் மனைவியிடம் வாங்கி கொடுத்தார். 1 ஏக்கர் நிலம் கையில் வந்தது. 7,000-8,000 தான் பேங்க் பேலன்ஸே இருக்கும் கையில். ஆனால் திட்டம்னா பெருசாக போட்டோம். பெருமாள் தொகை இருந்தார். பல ஆயிரங்கள் அறிவித்தார்கள். லட்சங்கள் வந்தன, ஆயிரங்கள் வந்தன, கட்டளைகள் இருந்தன. முதல் தளம் முடிஞ்சது, மேல்தளம் வந்தது, குமோட்டை வந்தது. சூழல்களை அவர் அங்குதான் அப்படி பேசினார். இவர்களெல்லாம் ஒரு 25 ஆண்டு கால வாழ்க்கையுடைய நினைவாக நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட இல்லம் அப்படியே நாம் தோன்றி வளர்ந்து 1000 அன்பு நெஞ்சங்களுடைய உதவியாக தான் இல்லம் வந்தது. நாங்களாம் ரொம்ப சாமானியர்கள். நல்லா அலங்காரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 பேர் சாப்பிட்றாங்க. 25 வருஷமா சாப்பிட்றாங்க. சப்பாத்திகள் இன்னும் புதரமாக இருந்த மண்ணிலே, நீர்வளம் இல்லாமல் இருந்த மண்ணிலே, குக்கிராமத்தில் ஒரு மூலக்காட்டிலே பிறந்த எண்ணெய் இந்த அளவுக்கு ஏதாவது ஏற்றி பிளைட் இறக்கும் இந்த 6 பேர் பெருமானை நினைச்சு விட்டுதான் இருக்கேன். அதையும் நினைச்சுட்டே வர பிளைட்ல நான் எந்த தகுதியும் எனக்கு இல்லை. இப்போ வந்து அவங்களே ஒரு மேலே உயர்த்தி விட்டுருக்காங்க. ஒரு பெரிய ஞானமோ அறிவாளோ அப்படின்னா எதுவுமே இல்லை. அது அவையத்துக்காக நான் சொல்றேன். உலக என் தகுதி எனக்கு தெரியும். அப்படி இருந்து பெருமானே நினைக்கிறார். தகுதி ஏதாவது கொஞ்சம் செய்து கொள்ளலாம். ஒரு கர்மமா வச்சு கருவியா வச்சு நினைக்கிறார். இந்த கட்டணம் வரணும். இது கிட்டத்தட்ட 6 மாசத்துல இந்த கட்டிடம் 47-48 லட்சம் 47 லட்சம் ரூபாய் பெருமாள் இந்த கட்டிடம். இது யாரும் அவர் 6 மாசம் நடந்துட்டே ஒரு பண்ணிட்டாங்க. ஒருத்தர்கிட்ட போயிருக்காங்க 4 லட்சம் 5 லட்சம் கொடுங்க யாருக்கும் சொல்லல. எங்க முதலாளி தமிழ் தெரியாது 3 பேருக்கும். இங்கிலீஷ் என்ன பண்ணா டைப் பண்ணி இந்த மாதிரி ஒரு வெள்ளி விழா கொண்டாட போறோம், ஜனாதி நடத்துறோம், அதுக்காக நான் விழாவுக்கு போறேன்னு சொல்லி போறேங்கிற செய்தி சொல்றதுக்காக ஆங்கிலத்தில் வெள்ளி விழா நடக்கிறது செய்தி அவங்க கையில கொடுத்தாங்க. உடனே 3 பேர் சேர்ந்து 5 லட்சம் ரூபாய் ஒரு செக்கு கொடுத்து 3 பேர் எழுந்து கொடுக்குறாங்க. நான் நினைச்சு பார்த்தேன், யாரும் இருக்கிறார் இந்த சேவை பெருமாள் இருக்கிறாரு. நான் அவருக்கு கேட்டேன்னா இந்த பணம் ஒரு வாரம் நாளைக்கு சென்று இருவரும் பெருமாள் கம்மியினாலே இந்த இல்லத்திற்காக 5 ரூபாய் கொடுத்து நான் கேட்டு அவர் கேட்பாரு. போனார் கொடுத்துருக்காரு. இவங்க இருந்தால் அவருக்கு ஒரு சுத்து வந்து வசூல் பண்ணுவாங்க. வேலை வரும். நான் ஒரு சுற்றும் கேட்டதே இல்லை. போன பின்னாடி ஒரு இளம் பையனை எனக்கு ஆளுவது கிட்டத்தட்ட 30 வருஷமா தெரியும். சின்ன பையன் அப்புறம் ஓடுவார் வில்லு பாட்டு பாடி. அன்று பிடித்த அந்த இடத்தை இன்று வரையும் கையில் வைத்திருக்கிறார்கள். பெருமாளுக்கு இருக்கிற பற்றினார். அப்படிப்பட்ட ஒரு பேச காத்திருக்கிறார். இடங்களில் வாழ்ந்த பூமி அழைப்பவர் காத்திருக்கிறார். ஆக அவருக்கு இடையாக நான் நீண்ட நேரம் பேசாமல் எனக்கிட்ட கட்டளை சிறிய கட்டளைகள் வரவேற்பதுதான். இருந்தாலும் இது முதல் கூட்டம் முதல் வரவேற்பதற்கான தெரிஞ்சிருந்தாலும் வரவேற்பு சொல்லதான் போறேன். இருந்தாலும் முதல் கூட்டம் சூழ்நிலையை பார்த்து ஒரு மகிழ்ச்சி வளர்த்து நான் அதிகம் பேசிட்டேன். உங்கள் எல்லோருக்கும் எல்லா அனைத்தின் சார்பாக வருவார்கள் வரவேற்று